ஆகாஷ்வாணி. நேயர்கள் இப்போது யாதும் நீயே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜி. நிஷா நந்தினி. இதில் நடித்துள்ளவர்கள் டி.எஸ். லலிதா, வி. கோவிந்தராஜன், அருண் சந்தீப், ஜி. உதயகுமார், டி.கே. மீனாட்சி, என். மதன் சந்தர், ஏ. ராஜேந்திரன், இ.எம்.எஸ். முரளி, எஸ். சரத்குமார் ஆகியோர். தொகுப்பு டி. சுஜின்குமார். அமைப்பு ஜே. ஜெயா, எஸ். அண்ணாமலை பாண்டியன். யாதும் நீயே நாடகம். வழிவிடுங்க, வழிவிடுங்க, செக்ஷனை வேகமா கொண்டு வாங்க. என்னப்பா என்னாச்சு? ரோடு பைக் ஆக்சிடென்ட் போன் வந்துச்சு. இந்த பையன் அடிபட்டு மயக்கமா கிடக்குறான். நல்ல வேளை ஹெல்மெட் போட்டிருந்ததால மண்டை பொளக்கல. உயிர் இருக்கு, ஆனா மயக்கமா இருக்கான். சுச்சோ. சிஸ்டர், பேஷண்ட் எப்படி இருக்காரு? மயக்கமா இருக்கான் டாக்டர். ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்துருங்க. எமர்ஜென்சி வார்டுல இருந்து ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் என்கிட்ட கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். அட்டெண்டர், ஸ்ட்ரெச்சரை தள்ளுங்க. எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும். சரிங்க சிஸ்டர். ஐயோ ஐயோ, என்னாச்சு டாக்டர் என் பையனுக்கு? என்னங்க என்னாச்சு என் பிள்ளைக்கு? சார் இந்தமா கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அவர் மயக்கமா தான் இருக்காரு. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் பார்த்த பிறகு தான் டாக்டர் சொல்லுவாரு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சரி 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 டாக்டர், என் பையனை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்திருங்க. இருங்க, பதட்டப்படாதீங்க. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் சொல்றேன். மிஸ்டர் பவித்ரன், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. டாக்டர் எங்க வினோத் எப்படி இருக்கா சொல்லுங்க டாக்டர். வினோத் எப்படியாவது எப்படி இருக்கா காப்பாத்திருங்க டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனோட அதிர்ஷ்டம் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால பைக் ஸ்கிட் ஆகி விழுந்த போது தலையில பெருசா அடிபடல. ஆனா ஷாக் இம்பாக்ட் ஆயிருக்கு. கை கால்ல பிராக்சர் எதுவுமே இல்ல. சின்ன ஸ்கிராச்சஸ் தான். தைரியமா இருங்க. அவன் மயக்கம் தெளியட்டும். தலையில எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பாத்துருவோம். ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா 2 நாள்ல நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. தெய்வ மாதிரி நல்ல வார்த்தை சொல்லி எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஒன்னும் ஆகல. ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் பவித்ரன், உங்க பையன் கண்ணு முடிச்சுட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறதுனால சாதா வார்டுக்கு மாத்திடுவோம். கொஞ்ச நேரத்துல நீங்க அவனை போய் பார்க்கலாம். மிஸ்டர் பவித்ரன், உங்க பையனை தனி வார்டுக்கு மாத்தியாச்சு. நல்ல நினைவோட தான் இருக்கிறார். இப்போ நீங்க போய் பார்க்கலாம். சிஸ்டர், தேங்க் யூ சிஸ்டர். நன்றி. தேங்க் யூ. வா யுராணி, வா போய் பார்க்கலாம் வா. சரிங்க. வினோத், உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வினோத் எப்படிடா இருக்க? எப்படி இருக்க வினோத்? கண்ணா இங்க பாருப்பா, அம்மா வந்திருக்கேன்டா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆம்புலன்ஸ்ல இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு போன் வந்தது. நாங்க எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? ஆமாண்டா. கண்ணா நல்லா இருக்கியாடா? உங்களோட தவிப்புடாது. வினோத், எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நீ எப்பவுமே மெதுவா தானே பைக்கை ஓட்டுவ. இப்படி விழுந்து அடி போடுற அளவுக்கு உனக்கு என்னடா ஆச்சு? யாராவது மோதிட்டு ஓடிட்டாங்களா? சொல்லுப்பா. சொல்லுடா. வாங்க இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் பவித்ரன், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டோம். அதோடு இல்லாமல் அங்கே இருந்த கடைகள்லையும் அதை பார்த்தவங்கள்ட்டையும் விசாரிச்சிட்டோம். அதாவது ரோட்டில் டேர்ன் பண்ணுறப்ப அவர் ஸ்கிட்டாகி கீழே விழுந்திருக்கார், அவ்வளவுதான். அதனால் இதில் கேஸ் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். நல்ல வேளை பெருசாக ஆபத்து இல்லாமல் தப்பிச்சிட்டார் சார். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் சார். நான் வரட்டுங்களா? வினோத், நல்ல வேலைடா, தப்பிச்சிட்ட. ஆமாங்க, நம்ம பிள்ளை தப்பிச்சிட்டோம். என்ன, ஒரு வாரம் காலேஜ் மிஸ் பண்ண போறான். பரவாயில்லைங்க, அதெல்லாம் இவன் காம்பன்சேட் பண்ணி பாடங்களை கவர் பண்ணிடுவான் இல்லையாடா கண்ணா? சொல்லு வினோத், அப்படித்தானே பண்ணுவேன்?
என்ன வினோத், நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். என்னப்பா, ஏன் இப்படி வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க? வினோத், வினோத், இத பாரு, நாங்க பேசுறது உனக்கு புரியலையா? என்னப்பா அப்படி பாக்குற? வினோத், இப்போ நாங்க பேசுறது உனக்கு தொந்தரவா இருந்தா சொல்லுடா. ஆமாப்பா. நாங்க பேசல, நீ பொழைச்ச சந்தோஷத்துல நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம்டா. நீ தூங்குடா, அப்புறமா பேசிக்கலாம். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? வினோத், என்னப்பா இது? நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன வினோத், என்ன சொல்ற? விளையாடுறியாப்பா? விளையாடுறனா? நானா? விளையாடலாம் இல்ல, உண்மையை தான் சொல்றேன். டேய், ஜோக் அடிக்க இதுவாடா நேரம். வினோத், வினோத், நாங்க வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்தது எங்களுக்கு தான்ப்பா தெரியும். நீ என்னப்பா இப்ப போய் காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? காமெடியும் இல்ல, டிராஜடியும் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் யாரு? டேய் என்னடா சொல்ற? வினோத், என்னப்பா சொல்ற நீ? கலங்க வைக்கணும்னு சொல்றியா? ஐயோ, மூளை குழம்பிடுச்சா? என்னப்பா இது? இல்ல எல்லாம் மறந்து போச்சா? ஆமாங்க. தலையில சீரியஸா எந்த அடியும் படலன்னு தானடா டாக்டர் சொல்றாரு. ஏன்டா இப்படி பேசுற? ப்ளீஸ் சொல்லுடா வினோத். வினோத், என்னப்பா இது? எங்களை போட்டு குழப்பறதுக்காக நீயாவது ஏதாவது யோசிச்சுட்டு பேசுறியா? சொல்லுப்பா. யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், உண்மைதான். ஆனா உங்களை குழப்பம் இல்ல, நான் குழம்பிட்டே இருந்ததுனால யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னப்பா இது? டேய் என்னடா புதிர் போடுற மாதிரியே பேசுற? வினோத். வினோத், இத பாருப்பா, உனக்கு என்னப்பா ஆச்சு? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் உன் அப்பாடா, இவன் உன் அம்மாடா. வினோத், எங்களை மறந்துட்டியாப்பா? ஐயோ, இல்ல நிறுத்துங்க. இல்ல, அடையாளமே தெரியலையா? நிறுத்துங்க. என்ன ஏன் அப்பா அம்மாவை நான் எப்படி மறக்க முடியும்? என்னங்க இது? அப்பா, இவன் அதானே. என்னடா பேசுறா? இவன் நம்மளை போட்டு குழப்பி விளையாடிட்டு இருக்கான். என்னடா இது? இத பாரு, அசட்டு பிசட்டு பேசுறதுக்கு இது என்ன நேரமா? ஏப்பா அப்படி எல்லாம் பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பேத்துற? நான் விளையாடவும் இல்ல, பேத்தவும் இல்ல. ஏன் அப்பா அம்மாவை எனக்கு ஞாபகம் நல்லாவே இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் அப்பா அம்மா இல்ல. வினோத், டேய், நாங்க உன் அப்பா அம்மா இல்லையா? என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? நாங்க வேற யாராவா? என்னென்னவோ பேசுறியப்பா? ஆமா, ஆனா ரெண்டு பேரும் அச்சு அசலா ஏன் அப்பா அம்மா மாதிரியே இருக்கீங்க. அதனாலதான் ரொம்ப நேரமா நீங்க யாரு, ஏன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க, அவங்க ஏன் இன்னும் என்ன பார்க்க வரலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னப்பா இது? என்னடா சொல்ற? இத பாரு, நான் உன் அம்மா இல்லையா? அம்மா மாதிரி இருக்கிறவளா? என்னங்க இது? இவன் என்னென்னமோ சொல்றா. இரு, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். அவர் வந்து பார்க்கட்டும். நர்ஸ், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே கடவுளே. நான் என்ன பண்ணுவேன்? வினோத். வினோத் கிட்ட பேசின வரைக்கும் அவன் உண்மையா பேசின மாதிரி தான் எனக்கு தெரியுது. எம்ஆர்ஐலயும் அலார்மிங்கா எதுவும் தெரியல. அப்போ இது எப்படி டாக்டர் சாத்தியம்? அவன் தெளிவா சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் அவனுடைய அப்பா அம்மா இல்லையா. டாக்டர், இதுக்கு என்ன டாக்டர் இப்ப பண்றது? என் பிள்ளை ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? இருங்க, நான் நியூரலஜிஸ்ட் டாக்டர் ராமநாதனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் இந்த மாதிரி பல காம்ப்ளிகேட்டட் கேஸ்களை பார்த்தவர். வரேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப வேணாலும் வரலாம். ஓகே டாக்டர். எஸ், குட் ஈவினிங் எவரிபடி. குட் ஈவினிங் டாக்டர். இவர்தான் நான் சொன்ன பையனோட அப்பா பவித்ரன். வணக்கம் டாக்டர். இவங்க அவன் அம்மா யுவராணி. வணக்கம் டாக்டர். மிஸ்டர் பவித்ரன், இவர்தான் நான் சொன்ன நியூரலஜிஸ்ட் டாக்டர் ராமநாதன். மிஸ்டர் பவித்ரன், டாக்டர், உங்க பையன் கேஸை பத்தி டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. அவனை நான் பார்க்கறதுக்கு முன்னால சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டுக்கணும். சரி டாக்டர். அவனுக்கு இதுக்கு முன்னால இந்த மாதிரி நிலைமை எப்பவாவது ஏற்பட்டிருக்கா? இல்ல டாக்டர். சின்ன வயசுல இருந்து அவனோட சுபாவம் எப்படி இருந்திருக்கு? சில பேருக்கு திடீர் திருப்பங்கள் வாழ்க்கையில ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? நல்லா யோசிச்சு முக்கியமான விவரங்களை சொன்னா அதுக்கப்புறம் அவனை நான் டெஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி அவன் வினோதமா நடந்துகிட்டே இல்ல டாக்டர். ஓஹோ. சின்ன வயசுல எல்லாம் அவன் கொஞ்சம் மந்தமா இருப்பான். ஓ.
படிப்புல பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது டாக்டர். ஆவரேஜ் தான். ஆ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்படித்தான் இருந்தான். ஆனா ஒரு நாள் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தப்போ வழுக்கி விழுந்து தலையில அடிபட்டுக்கிட்டான் டாக்டர். ஓகே. டாக்டர் அப்ப 2 நாள் தலையை சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ம்ஹும். நாங்க டாக்டர் கிட்ட காட்டினப்போ அது அடிபட்ட ஷாக்குன்னு சொல்லி வெட்ரிகோ ப்ராப்ளமா இருக்கலாம்னு மாத்திரை கொடுத்தாரு. ம். அதோட அப்ப சரியாயிட்டா. ஆனா அப்ப இந்த மாதிரி எதுவும் அவன் வினோதமா நடந்துக்கல டாக்டர். இப்பதான் சரி சரி சரி. ஆனா அவன் நடத்தையில ஏதாவது சேஞ்ச் இருந்ததா? முதல்ல பெருசா எதுவும் தெரியல டாக்டர். ஆனா திடீர்னு அவனுக்கு படிப்புல பெரிய ஆர்வம் வந்தது. ஓ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்டா வர ஆரம்பிச்சிட்டான். குட். +2 படிக்கும்போது ஒரு வெறி வந்த மாதிரி படிச்சு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டதோட ஐஐடி என்ட்ரன்ஸ்ல நல்ல கட் ஆஃப் மார்க்ல அவனுக்கு சீட்டும் கிடைச்சிச்சு டாக்டர். ஆமா டாக்டர். வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஐஐடியில் அவன் எந்த இயர்? 3rd இயர் டாக்டர். அவனுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கு டாக்டர். குட், வெரி குட். ஓகே, நீங்க இங்கேயே இருங்க, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். டாக்டர், நீங்க சைக்காட்ரிஸ்ட் முகுந்தையும் வந்து இந்த பையன் வினோத பார்க்க சொல்லுங்க. ஓகே? ஓகே டாக்டர். சரி, நீங்களும் என் கூட வாங்க டாக்டர். ஓகே. வினோத பார்க்கலாம். ஓகே டாக்டர். குட் மார்னிங். ஆர் யூ மிஸ்டர் வினோத்? எஸ் சார். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற விவரத்தை டாக்டர் சொன்னாரு. ஓ அப்படியா? நீங்க? ஐ எம் டாக்டர் ராமநாதன், நியூராலஜிஸ்ட். உங்க ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாமே பார்த்துட்டேன். உங்களை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு முன்னால சின்ன செக்அப் பண்ண வந்திருக்கேன். ஓ அப்படியா? டாக்டர், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, ஒரு ப்ராப்ளமும் இல்லை வினோத். இது ஒரு ஃபார்மாலிட்டி செக்அப். ஓகே? ஓகே. உங்களுக்கு இங்க வந்ததுல இருந்து நடந்த எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் வரிசையா எனக்கு சொல்லுங்க. ஓகே டாக்டர். எனக்கு நினைவு வந்தப்ப நான் ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கிறது தெரிஞ்சது. ஆனா அதோட பைக்ல ஸ்கிட்டாய் கீழே விழுந்ததும் பட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு. ஓகே. ஆனா இங்க எப்படி வந்தேன், யார் கூட்டிட்டு வந்தாங்க, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா கண்ணை திறந்ததும் கையில ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்தது. இதான் டாக்டர் நடந்தது. கண்ணு முழிச்சதுல இருந்து 2 பேர் என் பக்கத்திலே இருந்தாங்க. என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே. அதே நேரமும் கண் கலங்கவும் செஞ்சாங்க. அவங்க யாருன்னே ஆனா எனக்கு தெரியல. ஆச்சரியம் என்னன்னா, அவங்க 2 பேரும் அப்படியே என் அப்பா அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி அதே ஜாடையில இருந்தாங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன பார்த்து ஏன் எமோஷனலா ஆகணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க 2 பேரும் ஏன் அப்பா அம்மா மாதிரியே இருக்கீங்க, ஆனா என்னோட அப்பா அம்மா எங்கன்னு கேட்டேன். அவங்க என்னடானா ஷாக் ஆகி, நாங்க தாண்டா உன்னோட அப்பா அம்மான்னு சொன்னாங்க. அதுல நான் ஷாக் ஆயிட்டேன். இதோ இங்க இருக்கிற நர்ஸ், டாக்டர் எல்லார்கிட்டையும் நான் சொன்னப்ப அவங்களும் இவங்க தான் உன் அப்பா அம்மான்னு சொல்றாங்க. டாக்டர், ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் குழம்புறேனா இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்புறாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு ஷாக்னால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க, தைரியமா இருங்க, சரியாயிடும் வினோத். அப்புறம் நீங்க ஐஐடி ஸ்டூடெண்ட், எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்னு சொன்னாங்க, அப்படியா? ஆமா டாக்டர். எனக்கு இந்த ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வெரி குட். அதை வச்சு ஏதாவது நல்ல காரியம் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. வெரி குட். நிறைய பண்ணலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வரேன். அது வரைக்கும் ஏஐல என்ன பண்ணலாம்னு சும்மா ஐடியா பண்ணிக்கிட்டு இருங்க. உங்ககிட்ட அதை பத்தி நான் நிறைய பேசி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஓகே டாக்டர். எனக்கு என்ன ப்ராப்ளம், இங்க இருக்க நர்ஸ் டாக்டர் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. புதுசா ஒரு டாக்டர் திடீர்னு வந்திருக்காரு. என் அப்பா அம்மா 2 பேரும் என்னை ஏன் இன்னும் வந்து பார்க்கல, ஆனா வந்த 2 பேரும் என் அப்பா அம்மா மாதிரியே இருக்காங்க. நிச்சயமா அவங்க என் அப்பா அம்மா இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பார்க்கறாங்களா, இல்ல ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ல உருவாக்கப்பட்ட உண்மை மாதிரியே இருக்கிற ரோபோக்களா இவங்க எல்லாம்? கடவுளே, என்ன நடக்குது இங்க? டாக்டர் முகுந்த், நீங்க வினோதோட பேசுனீங்க இல்லையா, அவன் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கானா? அதுவும் இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது. நீங்கள் என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்க? அவனுக்கு தலையில் சூப்பர்ஃபிஷியல் இன்ஜுரிஸ் எதுவும் இல்லை. எம்ஆர்ஐலையும் மூளையில் அடிபட்ட சிம்டம்ஸ், சின்ன வீக்கம், ரத்தக்கட்டு, அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஐசி. ஒருவேளை ஹெல்மெட் ப்ரெஷராக இருந்திருக்கலாம். அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவனுக்கு மனநல பாதிப்பும் இல்லைன்னு தெரியுது. இஸ் இட்? இருக்கலாம். ஓகே, அவனை இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டாம். நாம் இன்னும் கீனா அவனை அப்சர்வ் பண்ணலாம். மிஸ்டர் பவித்ரன், டாக்டர்,
இப்போதைக்கு நீங்களோ உங்க ஒய்ஃபோ அவனை நேர்ல போய் பார்க்காதீங்க. சின்ன சின்ன ட்ரையல் டெஸ்ட் பண்ணிடுவோம். டாக்டர், அப்போ எங்க பிள்ளைய நாங்க நேர்ல போய் பார்க்க கூடாதா? மிஸ்ஸஸ் பவித்ரன், நாங்க இப்போதைக்கு என்னதான் சொன்னோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது டெம்பரரி ப்ராப்ளமா கூட இருக்கலாம். டாக்டர் டாக்டர், உங்க 2 பேரையும் நம்பித்தான் நாங்க இதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் டாக்டர். ஆமா டாக்டர். மிஸ்டர் பவித்ரன், எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம். இதில் டைமும் பொறுமையும் தான் ரொம்ப முக்கியம். சரிங்க டாக்டர். ஓகே டாக்டர். டாக்டர், எங்க பிள்ளைக்கு ஏதாவது அடிபட்டிருந்தா கூட பரவாயில்ல, அது இத்தனை நாள்ல குணமாயிடும்னு தெரிஞ்சு மனசை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா எங்க 2 பேரையும் சொந்த அப்பா அம்மா இல்லைன்னு சொல்றா பாருங்க, அதுதான் மனச சுக்கு நூறா உடைச்சுக்கிட்டு இருக்கு. அழாத இவரன், கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு டாக்டர்ஸை நம்புவோம். நீ அழாது. மிஸ்டர் பவித்ரன், என்னது? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்களே உடைஞ்சு போனா உங்க ஒய்ஃபுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? கண்ட்ரோல். இப்போ வந்து முதல் டெஸ்ட். நான் சொன்னபடி செய்யுங்க. நர்ஸ். எஸ் டாக்டர். பேஷண்ட் வினோத் கிட்ட செல்போன் இருக்கா? அதனால அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம்னு நாங்க தான் வாங்கி வச்சிருக்கோம் டாக்டர். இப்போ அதை அவங்கிட்ட கொடுங்க, தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். வினோத், இந்தாங்க உங்க செல்போன். எப்ப பாரு இதையே தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்தாங்க. அட, ஏன் மொபைலா? ரொம்ப தேங்க்யூ. அப்பா, மொபைலை செக் பண்ணி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ மிஸ் கால் வந்திருக்கு. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரொஃபஸர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அட, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்பா அம்மா மட்டும் ஏன் பண்ணவே இல்லை? எதனால பண்ணலை? சரி, நாம அவங்களுக்கு பண்ணி பார்ப்போம். இங்க பாருமா, வினோத் தான் கால் பண்றான். வினோத் தான் கால். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதானமா பேசுங்க. அவன் என்ன சொல்றாங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எமோஷனலா காட்டிக்காதீங்க. ஓகே, ஸ்பீக்கர்ல போடுங்க, நாங்களும் கேட்கணும். ஓகே டாக்டர். ஹலோ வினோத். அப்பா பேசுறது. டேய், ஆமாண்டா, சொல்லுடா, எப்படிடா இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? நீ எங்க இருக்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆயினா ஹாஸ்பிடல்ல இருக்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அம்மாவுக்கும் தெரியாதா? தெரியாதேடா. என்னடா இது? ஐயோ, நாங்களும் 2 நாளா உன்னை பத்தி தகவலே இல்லாம தவிச்சுக்கிட்டுலடா இருக்கோம். வினோத். அப்பா, உங்களுக்கு தகவல் வந்திருக்கும்னு நினைச்சேன் நானு. சரிப்பா, நான் ஹாஸ்பிட்டல் பேரு அட்ரஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அம்மாவும் உடனே வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. சரிடா சொல்லு. நான் இப்பவே அம்மாவை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். சொல்லுடா வினோத். ஆமாப்பா, நீங்க சீக்கிரம் வாங்க. நான் இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னடா? சொல்லுடா. நான் கண்ணு முழிச்சதுல இருந்தே 2 பேர் என் பக்கத்துலயே இருந்தாங்க. அப்படியாடா? பார்க்க உங்களையும் அம்மாவையும் மாதிரியே இருந்தாங்க. என்ன பார்த்து கண் கலங்கினாங்க. உண்மையிலே நீங்களும் அம்மாவும் இருந்தா எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருந்தாங்க, அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாங்க. என்னால நம்பவே முடியலையே. ஆமாப்பா, எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சீக்கிரம் வாங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு. நான் வச்சிடுறேன். என்ன டாக்டர் இது? ஒன் செகண்ட் இருங்க. பிக்சர் என்னன்னு ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துல 2 பேரும் அவங்க ரூமுக்கு போங்க. ஆனா நாங்க வெளியே இருந்து கவனிக்கிறோம். வாங்க டாக்டர் மோகன். ஓகே டாக்டர். வினோத் சார், உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரு? எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? என்ன, மறுபடியும் நீங்களே வந்துட்டீங்களா? நர்ஸ், டாக்டர்ஸ், இவங்க என் அப்பா அம்மா இல்ல, ஆனா அவங்கள மாதிரியே இருக்காங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என் அப்பா என்கிட்ட போன்ல பேசினாரு. அவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள முத போக சொல்லுங்க. டேய் வினோத், கொஞ்ச நேரம் முன்னாடி போன்ல பேசுனது நாங்க தான்டா. நாங்க தான். ஆமா, நாங்க தான்ப்பா பேசுறோம். இல்ல என்ன விளையாடுறீங்களா? இங்க நின்னு
என் அப்பா கிட்ட நான் பேசினத நீங்க ஒட்டு கேட்டுட்டு நடிக்கிறீங்க. இல்ல வினோத், வினோத் இத பாரு, நான் சொல்றதை கேளு. நான் தான் உன்னோட அம்மா. இல்ல, நான் கேட்க மாட்டேன். போங்க, இங்க இருந்து போங்க. என் உண்மையான அப்பா அம்மா வந்துட்டே இருக்காங்க. நீங்க போகலனா நான் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீங்க என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லுவேன். வா யுவராணி, வா நம்ம போயிடலாம் வாமா. ஓகே ஓகே, வாங்க மிஸ்டர் பவித்ரன், நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம். இதுக்கு காரணம் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க ரூமுக்கு போய் பேசலாம். இது நியூரோவும் சைக்கிக்கும் கலந்த பிரச்சனை மாதிரி தெரியுது. பார்க்கலாம். டாக்டர் மோகந்த், இது கேப்கிராஸ் சிண்ட்ரோம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியும். மிஸ்டர் பவித்ரன், உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். மூளையை பத்தி இப்ப நான் பாடம் எடுக்க போறதில்ல. ஆனா மூளையில முகம் மற்றும் ஜாடைகளை பத்தின பதிவுகள் இருக்கும். அதாவது காட்சி, ஒலி, உணர்ச்சிகள் இதெல்லாம் சேகரிச்சு ஒன்னோட ஒண்ணு இணைப்பு கொடுத்து பராமரிக்கிற பகுதி இருக்கு. அதுல அம்மா அப்பாவை பார்க்கும்போது பாசம், மனைவியை பார்க்கும்போது காதல், வேண்டாதவங்களை பார்க்கும்போது கோபம், வெறுப்பு, இப்படி உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு வெளிப்படும். இது எங்க எப்படி ஏற்படுதுன்னு டெக்னிக்கலா விளக்குறது கஷ்டம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் இணைப்புல கோளாறு ஏற்பட்டு காட்சிக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள தொடர்புல குளறுபடி ஏற்பட்டு சரியா அவங்கள அவனால அடையாளம் காண முடியாது, நம்பவும் முடியாது. ஆனா ஒலிக்கான இணைப்புல பிரச்சனை இல்லைங்கிறதால அவனால உங்க பேச்சையும் குரலையும் அடையாளம் கண்டு அதை நம்ப முடியுது. அதான் உங்க குரலை வச்சு அப்பான்னு ஏத்துக்கிறவன் உருவத்தை வச்சு நீங்க அவனோட அப்பா மாதிரி இருக்கிற இன்னொருத்தர்னு சொல்றான். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். பிசிக்கல் அண்ட் மென்டல் கலந்தது. பார்க்கலாம். அப்போ வினோத்தை குணமாக்க வழியே இல்லையா டாக்டர்? குணமாக்க முடியாத டாக்டர். அப்படி சொல்லிட முடியாது. அவனுக்கு ஏன் வழியிலையும் டாக்டர் முகுந்த் வழியிலையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்த பார்க்கலாம். அவனுக்கு தலையில சின்னதா அடிபட்டது அவனோட படிக்கிற ஆர்வத்தை தூண்டி விட்டு ஐஐடி வரைக்கும் கொண்டு வந்து விட்டதா சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் இப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கும் காரணமா இருந்திருக்கும். ஆனா மூளையில அடி பலமா பட்டிருந்தா இதோட வேற காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்பட்டிருக்கலாம். நல்ல வேளை பிரெயின் சர்ஜரி அது இதுன்னெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சில மெடிசன்ஸ் கொடுக்கறதோட எலக்ட்ரோடுகளை பயன்படுத்தி மூளையில் சில அதிர்ச்சி கொடுத்து நினைவுகளை ஒழுங்குபடுத்தும். டாக்டர் ராமனவரோட வழிமுறைகள் வேற இருக்கு, கவலைப்படாதீங்க. அவனை பார்த்துக்கோங்க. நர்ஸை கூப்பிட்டு அவனுக்கு நிம்மதியாக தூங்க மாத்திரை கொடுக்க சொல்றேன். டாக்டர் மோகந்த், நீங்க நாளைக்கு அவனுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. பவித்ரன், வினோத்துக்கு படிப்பை தவிர எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு? டாக்டர், அவனுக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வயலின் கத்துட்டு இருக்கான். ரொம்ப நல்லா வாசிப்பான். குட். அப்போ நாளைக்கு அதை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அதுவும் இந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு பார்ட்டாக இருக்கட்டும். ஓகே, நாங்கள் புறப்படுறோம். நாங்கள் இல்லாத போது அவனை நேராக போய் பார்க்காதீங்க. ஆனால் நிறைய தடவை ஃபோன் பண்ணினான்னா எப்போவாவது எடுத்து பேசி சமாளிங்க. கால் ரெக்கார்டர் இருந்தால் அதில் ரெக்கார்ட் பண்ணுங்க. எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே டாக்டர். ஓகே கடவுளே, கடவுளே, என் பிள்ளைய எப்படியாவது நீ தான் குணமாக்கணும். இப்போ அவனுக்கு ஒரு சின்ன ஷாக் தெரப்பி கொடுத்துருக்கேன். ரொம்ப மைல்டு தான். டாக்டர், இது என்ன? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் கூட பிரெயின்ல ப்ராப்ளம் வருமா? மேடம், பிரெயின் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சயின்ஸ் புக்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் இந்த கேஸ் எனக்கு டாக்டர் விஎஸ் ராமச்சந்திரன் எழுதின ஃபேண்டம்ஸ் இன் தி பிரெயின்ங்கிற புக்கை நினைவுபடுத்துது. நியூரோ சயின்ஸில் பல அவார்டுகள் வாங்கினவர் நம்ம தமிழ்காரர் தான். நோபல் பரிசு வாங்க வேண்டியவர். அந்த அளவுக்கு மூளை சம்பந்தமா ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. அதுலயும் இதே மாதிரி ஒரு கேஸ் அவர் டீல் பண்ணிருக்கிறாரு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, நாம மூளையை பத்தியும் நரம்பு மண்டலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கடற்கரையை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அளவுதான். கடல்ல இன்னும் கால் நினைக்கவே இல்லை. இனிதான் அந்த கடலோட பரப்பு, ஆழம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. என்னோட கமெண்ட் என்னன்னா, மூளையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தர் சொன்னா அவனுக்கு மூளையே இல்லைங்கிறது தான். மூளையோட ஒவ்வொரு பகுதியும் பல விஷயங்களை டீல் பண்ணக்கூடியது. பார்வை, சத்தம், வாசனை, உணர்ச்சிகள், ஞாபக சக்தி, நமக்கு தெரிஞ்சதை பதிவு பண்ணி வச்சுக்கிறது, அதை சரியான நேரத்தில் நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்துறதுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். மூளையோட இடது பக்கம் தர்க்கம், பகுத்தறிவு, எழுத்து, கணக்கு, விமர்சனம், மொழி இதெல்லாம் கவனிக்கும். வலது பக்கம் உணர்ச்சிகள், உள்ளுணர்வு, இசை, படைப்பாற்றல், கற்பனை, இதுக்கெல்லாம் பொறுப்பு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மூளைக்குள்ள பல கோடி உயிரணுக்கள் இருக்கு. இந்த செல்கள்ல பல கோடி நியூரான்கள் இருக்கு.
இதுங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய மின் துடிப்புகளோட தொடர்பு தான் நம்ம சிந்தனைகள். மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விட பல மடங்கு திறன் உள்ளது, பல மடங்கு மேலானது. அப்படியே டாக்டர்? ஆனா நாம மூளையோட ஆற்றல்ல சின்ன அளவு கூட பயன்படுத்துறது இல்ல. இப்போ உங்க பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால மனிதன் மாதிரியே ஹியூமனாய்டுகளை உருவாக்கினாலும் அதுங்க மனிதனை விட பல மடங்கு திறமையோட வேகமா செயல்பட்டாலும் அதுங்க மனித மூளைக்கு ஈடாகாது. இப்போ அதுங்களுக்கு சிந்திக்கிற கெப்பாசிட்டி ஏத்தி இருந்தாலும் அதுவும் ரெக்கார்டட் மெமரி தான். மனித மூளை முறையா பயிற்சி எடுத்துக்கிட்டு செயல்பட்டா அதுதான் எல்லா ஏஐயும் மிஞ்சி நிற்கும். எப்படி டாக்டர் சொல்றீங்க? ஆதியாள ரிஷிகள், சித்தர்கள் இவங்கள சொல்லலாம். அவங்க தங்களோட மூளையை டியூன் பண்ணி வச்சிருந்தாங்க. டாக்டர், முதல்ல டாக்டர் ராமச்சந்திரன் எழுதின புக்கில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? நம்ம தினசரி வாழ்க்கையில மூளையோட செயலை பத்தி முதல்ல சொல்றேன். நாம நம்ம புலன்களால நமக்குள்ள ஏத்திருக்கிற எல்லா தகவல்களையும் மூளை சேர்த்து வச்சுக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஈஸியா சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். நாய்களை பத்தி நமக்கு தெரிய வர தகவல்கள் எல்லாமே மூளையோட சில சென்டர்கள்ல சேகரிக்கப்படும். நாம தெருவில் நடக்கும்போது ஒரு நாய் ரோடுல படுத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். நாம் அந்த நாயை பார்த்த உடனே அந்த உணர்வு கூட நமக்கு இருக்காது. ஆனால் அதை தாண்டி போகிறதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்ணு அந்த நாயை பார்த்து பார்வை நரம்புகள் மூலமாக மூளைக்கு தகவல் அனுப்பிடும். அந்த தகவல் பல மையங்களில் பரிசீலிக்கப்பட்டு நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தீர்மானிக்கப்படும். அப்படியா? அது எப்படின்னு சொல்லுங்க டாக்டர். முதல்ல நாயை பார்த்ததும் அது உங்க மூளையில உள்ள ஒரு சென்டருக்கு போகும். அங்க ஏற்கனவே ரெக்கார்டான மெமரியோட இதை கம்பேர் பண்ணி அது நாயின்னு மூளை சொல்லும். அடுத்து இன்னொரு சென்டர்ல அது பெரிய நாயா இல்ல குட்டியான்னு கண்டுபிடிச்சு சொல்லும். அப்புறம் அதோட கலர் ப்ராசஸ் ஆகி கருப்பா வெள்ளையா, தெருநாயா ஜாதி நாயா, அது படுத்துக்கிட்டு இருக்கா, தூங்குதா, முழிச்சுக்கிட்டு இருக்கா, நம்மளை துரத்துமா, தாண்டலாமா, வேண்டாமா, கல் எடுத்து அடிக்கலாமா இல்ல ஓடலாமா, இவ்வளவும் நம்ம முன் அனுபவங்களால நம்ம மெமரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பல சென்டர்கள்ல உள்ள தகவல்களோட கம்பேர் பண்ணி பார்த்து சொல்லி நம்மளோட நடவடிக்கையை தீர்மானிக்கும். கம்ப்யூட்டரில் ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணினதும் அது அத்தனை தகவல்களையும் வெரிஃபை பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி தான் போலீஸ் சைபர் கிரைம் கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோட்டோவை போட்டதும் அது சேகரித்து வச்சிருக்கிற குற்றவாளிகளோட ஃபோட்டோக்களோட கைரேகைகளோட ஹை ஸ்பீட் கம்பேர் பண்ணி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு தகவல் கொடுக்குமே, அந்த மாதிரி தான். அப்போ ஒரு நாயை ஒரு செகண்ட் பார்க்கறப்பயே இவ்வளவு நடக்குமா நம்ம மூளைக்குள்ள? ஆமா, ஆனா அங்கதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம மூளைக்குள்ள உள்ள இந்த சென்டர்கள் சரியா ப்ராசஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே சரியா இருக்கும். நாம அது அமைதியான நாய்னா தாண்டி போயிடுவோம், இல்ல அது கோபமா கடிக்க வந்தா ஒண்ணு கல்லெடுத்து அடிப்போம் இல்ல ஓடுவோம். ஆனா இந்த சென்டர்களில் ஒன்று தப்பா வேலை செஞ்சாலும் நாம அமைதியா தூங்குற நாயை கல்லெடுத்து அடிப்போம், கடிக்க வர வெறி நாயை கட்டி பிடிச்சு கொஞ்சுவோம். டாக்டர் சீக்கிரமா வாங்க, வினோத் முழிச்சுக்கிட்டாரு. வாங்க டாக்டர், நாம போய் பார்க்கலாம். பவித்ரன், நீங்க 2 பேரும் இப்போ அங்க வர வேண்டாம். சரிங்க டாக்டர். ஓகே மிஸ்டர் பவித்ரன், நீங்க கொண்டு வந்தீங்கல்ல அந்த வயலனை கொஞ்சம் கொடுங்க. என்ன வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், மச் பெட்டர். ஓ, ஆனா என்னோட அப்பா அம்மா இன்னும் வரவே இல்லையே. நானும் விசாரிச்சிட்டேன். பேங்க் வேலை விஷயமா அவரும் உங்க அம்மாவும் டெல்லிக்கு போயிருக்காங்க. ஃப்ளைட் பிடிச்சி வரணும் இல்லையா, அவசரமா புக் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வினோத், இந்தாங்க உங்க வயலின். வாவ், என்னோட ஃபேவரட் வயலின். உங்க அப்பாட்ட கேட்டு உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆமா. உங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் பிடிக்குமா இல்ல கர்நாடிக் கிளாசிக்கல் பிடிக்குமா? எனக்கு வெஸ்டர்னும் பிடிக்கும், ஆனா இப்ப நான் கர்நாடிக் தான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்போ இதுல ஏதாவது ப்ளே பண்ணி காட்டுங்க. கண்டிப்பா காட்டுறேன். ஆனா டாக்டர், இன்னும் அப்பா அம்மா. என்ன வினோத், நீங்க இன்னும் குழந்தையா? நாளைக்கு ஏஐல சாதிக்கணும்னு லட்சியம் வச்சிருக்கீங்க. சின்ன விஷயத்துக்கு மனசு போட்டு குழப்பிக்கலாமா? வந்துருவாங்க. நீங்க வயலின் ப்ளே பண்ணுங்க. ஓகே டாக்டர், இப்ப ப்ளே பண்றேன்.
பலே ஓ ஏய் வினோத், இது என்ன பாட்டு? இதுவா? இது தியாகையர் எழுதின மனவியால கெஞ்சரா தடே அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட கம்போசிஷன், ராகம் எல்லாமே மனசுக்கு ரொம்ப சூதனிங்கா இருக்கும். அப்போ உன் கையிலேயே உன் மனசுக்கான வைத்தியத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. கண்டிப்பா. நான் இப்போ ஒரு சஜஷன் சொல்றேன். ஓகே டாக்டர். உங்க அப்பா அம்மா வர வரைக்கும் அவங்கள மாதிரி இருக்கிறவங்கன்னு சொன்னியே, ஆமா. அவங்க 2 பேரையும் உன் பக்கத்துல இருந்து பார்த்துக்க ஏற்பாடு பண்ணிடுறோம். நீ அவங்க கிட்ட உன் மனசுல இருக்கிறத காட்டிக்காத, என்ன எங்களுக்காக அதை பண்ணு. ஓகே டாக்டர், கண்டிப்பா பண்றேன். உன் அப்பா அம்மா இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். உனக்கு ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கும். அது எப்படி டாக்டர்? அது எப்படி சரியா வரும்? ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. உனக்கு ஒரு 2-3 நாளைக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கிளியர் பண்ணிக்கணும் இல்லையா? ஏன்னா நீ டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா திரும்பி ஹாஸ்பிட்டல் வர மாதிரி இருக்கும், உன்னோட படிப்பு கெட்டுரும் இல்லையா? நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு டாக்டர். ஓகே, எனக்கு ஓகே. வினோத், உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் வந்து உன்னை பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் ஹவர்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க வரலாம். ஓகே. அப்போ உன் அப்பா அம்மா மாதிரி இருக்கிறவங்க உன் கூட இருந்தால் உனக்கும் சரி அவங்களுக்கும் சரி சௌகரியமாக இருக்கும். ஓகே டாக்டர், நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. தேங்க்யூ டாக்டர். உங்கள் சஜஷன் படி நாங்கள் வினோத்தோட அப்பா அம்மாவா நடிக்கிறதுனால அவனும் அமைதியாக இருக்கான். என்னங்க, சொந்த மகன் கண்ணெதிரே இருந்தோம், நாங்க இப்படி. ஐயோ, இந்த குழந்தை யாருக்குமே இருக்கக்கூடாது. யுவராணி, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். இப்போ அவன் பக்கத்தில் இருக்கவாது முடியுது இல்ல, நம்மளை அவனும் போன்னு சொல்றது இல்லைல்ல, அது போதும்மா, அது போதும். ஆமாங்க, அந்த வயலின அவன் கையில கொடுத்ததுல இருந்து அவன் பாட்டுக்கு அப்பப்ப அதை வாசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப அவன் முகத்துல கொஞ்சம் அமைதியும் தெரியுதுங்க. அதுதான் சவுண்ட் வேல்யூ. அதுக்குன்னு ஹீலிங் பவர் இருக்குது. எப்போவுமே நிறைய எண்ணங்கள் குவிஞ்சு ஒரு ஒழுங்கு இல்லாமல் குழப்பமாக இருக்கிற மனசை தெளிய வைக்கும். வார்த்தைகள் கூட அங்கே முக்கியம் இல்லை. என்னை விட அதை பற்றி பேசுறதுக்கு முழு தகுதி உள்ளவர் டாக்டர் முகுந்த் தான். டாக்டர், என் பையனை குணப்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க. சொல்கிறேன். ஒலியிலிருந்து இந்த பிரபஞ்சம் உருவானது ஒரு தியரி தான். ஆனால் அந்த சவுண்டுக்கு சில வேல்யூஸ் இருக்குது. ஓகே டாக்டர். உதாரணமாக ஒரே வார்த்தை தான், எப்படி இருக்க, ஒரே வார்த்தை. அதை மென்மையாக கேட்டால் எப்படி இருக்கப்பா, உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதையே கொஞ்சம் கடுமையாக கேட்டால் எப்படியா இருக்க, உங்களுக்கு பயமோ இல்லை கோபமோ வரும் இல்லையா? அதையே கொஞ்சம் கிண்டலாக கேட்டால் என்னையா எப்படியா இருக்க, சிரிப்பு வரலாம் இல்லையா? நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்னு தோணும். வெறும் சிரிப்பையே 3 மாடுலேஷன்ஸில் கொண்டு வரலாம். ஒவ்வொரு வகைக்கும் வார்த்தைகள் இல்லாமலேயே உங்களால் அர்த்தத்தையும் மூடையும் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஆமா டாக்டர், அது என்ன உண்மைதான். இதை வச்சு தான் ஆடியோ தெரப்பி மூலமாக வேத காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் பல சிகிச்சைகள் நடந்து பல பேர் குணமாகி இருக்காங்க. அப்படியா டாக்டர்? அதாவது சவுண்டோட வைப்ரேஷன் எதுக்கு எவ்வளவுன்னு தீர்மானிக்க தெரியணும். எப்படின்னா இப்போ 220 வோல்ட் 110 வாட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கரண்ட் அதே அளவுக்கு வாட்ஸ் போகணும். ஆனால் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோதான் க்ளோஸு. அது மாதிரி தான் எதுவும். இது அந்த கால ரிஷிகள் தங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு சரியாக பயன்படுத்தினாங்க. அவங்க ஓதின மந்திரங்கள் எல்லாத்துலேயும் வார்த்தைகளை விட சவுண்ட் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். புரியுது டாக்டர், நல்லா புரியுது. இப்போ ஓம் அப்படின்னு நாம் உச்சரிக்கிற சவுண்டு பிரபஞ்சத்தோட ஒலி. இதை கண்டுபிடிச்சவங்க ரேடியோ டெலஸ்கோப் ஒன்று கண்டுபிடிச்சு பிரபஞ்சத்தை ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்ட 2 விஞ்ஞானிகள். அவங்க ஒரு மலைமுச்சியில் ரேடியோ டெலஸ்கோப்பை உருவாக்கி அது மூலமாக பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி பண்ண ட்ரை பண்ணப்போ அதில் கூட ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அவங்க அதை போக்க அந்த இடத்த சுற்றி ஆராய்ச்சி பண்ணினாங்க. எதுவுமே தெரியல. சுற்றி இருந்த புறாக்கள் போட்ட எச்சத்தில் இருந்து வருதோன்னும் சுத்தம் பண்ணிட்டு பார்த்தாலும் அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே டாக்டர்? அப்புறம்தான் தாங்க உருவாக்கின டெலஸ்கோப்
ரேடியோ டெலஸ்கோப்புன்னும் அது கிரகிக்கிற சத்தம் தான் இதுன்னு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது பிரபஞ்சம் உருவாகி அது விரிவடைகிற ஒலின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆஹா டாக்டர் சார், ம். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இதெல்லாம் தெரியும் போது அப்படியே எங்க மனசே கொஞ்சம் லேசானது மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர். சவுண்ட் தெரப்பில மனசுக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு புக்ல நான் பார்த்தது ஞாபகம் வருது. ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் சில பேர் யாகங்கள் நடத்துற முறையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட புக் இது. நான் பார்த்து சுமார் 30-35 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுல அப்படி நீங்க என்ன பாத்தீங்க டாக்டர்? நம்ம வேதங்கள்ல யாகங்களை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணுங்கிற முறையும் இருக்கு. அப்படியா? ஆமா, அதுல காப்பர்ல ஸ்ரீசக்கர யந்திரம் வச்சு ஒரு யாகம் பண்ணாங்க. கணம்னு சொல்லக்கூடிய பயிற்சி எடுத்துக்கிட்ட வித்தியார்த்திகள் 108 பேரை மந்திரம் சொல்ல வச்சு ஹோமகுண்டத்துக்கு பக்கத்துல ஸ்ரீசக்கரம் வச்சாங்க. அப்படியா? அது மட்டும் இல்லாம இதை திறந்த வெளியில தான் பண்ணாங்க. யாக குண்டம் மட்டும் திறந்த வெளியில இருக்கு, ஆனா சுத்தி மரங்கள் நிறைஞ்ச தோப்பு. ஒரு சாதாரண ஸ்டில் கேமராவும் இன்ஃப்ராரெட் கேமரா ஒன்றும் வச்சு அடிக்கிற தரம் படம் பிடிச்சாங்க. புக்ல சுமார் 100 படங்களுக்கு மேல போட்டிருந்தாங்க. சாதாரண கேமராவில் எடுத்த படங்கள் யாகம் முடிகிற வரைக்கும் சாதாரண படங்களா தான் இருந்தது. ஆனா இன்ஃப்ராரெட் கேமரால எடுத்த படங்கள்ல முதல்ல சாதாரணமா இருந்த அந்த எந்திரத்துல போக போக அதுல உள்ள சக்கரத்துல இருக்கிற கோடுகள்ல ஒளி பரவ ஆரம்பிச்சு சுழற்சி தெரிய வந்து கடைசியில சின்ன ஒளிப்பந்து மாதிரி அது ஆயிடுச்சு. அதோட அந்த ஒளியில யாகத்துல ஈடுபட்டவங்க கலந்துகிட்டவங்க எல்லாருமே அப்படியே கோல்டு கலர்ல தெரிய ஆரம்பிச்சாங்க. ஏன் டாக்டர், இதுக்கு சயின்டிபிக்கா என்ன விளக்கம் இருக்கு? யாகங்களை கூரை இருக்கிற இடங்கள்ல பண்ணக்கூடாது. பண்ணினா மந்திர சப்தங்கள் எதிரொலிச்சு அதோட தொனி மாறிடும். அதனால திறந்த வெளியில பண்ணும்போது சுத்தி இருக்கிற மரங்கள்ல பட்டு அதுலயே அப்சார்ப் ஆயிடும். அதாவது இப்ப இருக்கிற ரெக்கார்டிங் தியேட்டர்கள்ல பண்ற அக்வாஸ்டிக்ஸ் மாதிரி அது. அப்புறம் எந்திரங்கள் செப்புல தான் இருக்கணும், ஏன்னா காப்பர் ஈஸி கண்டக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வயரிங்ல காப்பர் தானே அதிகம் பயன்படுத்த எல்லாரும் விரும்புறாங்க. அதுல தான் லைன் லாஸ்ங்கிற பிரச்சனையும் குறைவு. உண்மைதான் டாக்டர். அப்புறம் அதோட வித்தியார்த்திகள்ல கணம்னு சொல்லக்கூடியதை பயிற்சி பண்ணவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் டெக்னீஷியன் எக்ஸ்பர்ட்டா இருக்கணுமே. அவங்களோட பிழையில்லாத மந்திர ஒலி பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து, அதாவது இந்த ஈத்தர்னு சொல்லப்படுற சக்தியை ஈர்த்து இந்த செப்பு தகட்டில் சேர்க்கும். அந்த செப்பு தகடு அதை ரெகுலேட் பண்ணி சுத்தி வர பரவ வைக்கும். அந்த சக்தி பாயறவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். ஆஹா, உண்மையிலே இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு டாக்டர். ஆனா முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு சரியா பண்ணினா எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஆனா தப்பா பண்ணினா தப்பான பலன் தான் கிடைக்கும். சவுண்ட் வேல்யூன்னு சொல்றதும் மியூசிக்கால பிரச்சனைகள் தீர்க்க முடியுங்கிறதும் தெரப்பி தான். நல்ல வேளை உங்கள் மகனுக்கு சங்கீத ஞானம் அப்படியா டாக்டர்? அதுவே அவனுக்கு இன்னொரு வகையில் ஹெல்ப் பண்ணலாம். சொல்லுங்க டாக்டர். அதான் வயலினை கொண்டு வர சொன்னோம். சில ராகங்களுக்கு சில குணங்கள் உண்டு, குணப்படுத்தவும் செய்யும். நீலாம்பரி ராகம் கேட்டால் நிம்மதியான தூக்கம் வரும். பூபாலம் கேட்டால் பொழுது விடிஞ்சிடுச்சுன்னு தெரியும். சங்கராபரணம் கேட்டால் சஞ்சலம் விலகி மூளை தெளிவாகும். இப்படி நிறைய இருக்கு, பார்க்கலாம். ஓகே டாக்டர் மோகந்த், நாளைக்கு மறுபடியும் வந்து வினோத்தை பார்க்கலாம். குட் நைட் மிஸ்டர் பவித்ரன், நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். குட் நைட். குட் நைட் டாக்டர். குட் மார்னிங் வினோத். குட் மார்னிங் டாக்டர். உங்க அப்பா அம்மா, சாரி, அவங்க 2 பேரும் நல்லா கவனிச்சிட்டாங்களா? இல்லை ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? எந்த வித்தியாசமும் தெரியல டாக்டர். ஆனா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவங்க என் ஒரிஜினல் அப்பா அம்மா இல்ல, அவங்கள மாதிரியே இருக்கிறவங்கன்னு மட்டும் தெரியுது. சரி சரி, ஓகே, அதை விடு. சரி, உனக்கு எப்படி பொழுது போச்சு? நல்லபடியா போச்சு டாக்டர். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர், அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் 2 பேர் வந்து பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லாம எதுக்காக நான் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு ஒரே ஆச்சரியம். அதோட வயலின் வாசிச்சதுல ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சது டாக்டர். ஏதோ எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுற மாதிரி இருக்கு. குட் குட், வெரி குட். வினோத், இது என்னது? இது அப்படியே பேப்பர்ல கலர் கிரடேஷன் அமக்கலமா பண்ணிருக்கு. யார் பண்ணது? உனக்கு கலர்ஸ் பேப்பர் பிரஷ் எல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? ஓ, இத பத்தி கேக்குறீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். பக்கத்து வார்டுல இருந்து ஒரு குழந்தை இங்க வந்து விளையாடிட்டு போச்சு. அப்ப அது கொண்டு வந்து வரைஞ்சிட்டு இருந்தது. போறப்ப எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. இத என்ன பண்றதுன்னு யோசிச்சப்ப என் மனசுக்குள்ள ஒரு மந்திரம் ஓட ஆரம்பிச்சது. இந்த கலர்களும் எனக்குள்ள ஏதோ என்ன ஓட்டங்களை தூண்டிக்கிட்டே இருந்தது. அப்படியே ரேண்டமா எடுத்து கலர் கிரேடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன்.
மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது டாக்டர். ஏதோ தெளிவாகிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கு. குட் வினோத், ம். இதை நிறுத்தவே வேண்டாம், பண்ணிக்கிட்டே இரு. இது மெடிடேஷன் மாதிரி தான். உன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஏன்னா கலர்களுக்கும் பவர் உண்டு. ம். சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு டிராஃபிக் சிக்னலில் போடுறதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி நல்ல விசேஷ பத்திரிகை ஓரங்களில் மஞ்சள் தடவி கொடுப்பாங்கல்ல. ஆமாமா, நானும் பார்த்துருக்கேன். பரவாயில்ல, ஸ்ட்ரெஸ் இல்லாம உன்னால இருக்க முடியுது இல்லையா? சரி, நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயம் வேற. ஓகே, உன்னோட ஏஐ இன்ட்ரெஸ்ட்டை பத்தி எனக்கு சொல்லு. ஓ அதுவா, கண்டிப்பா சொல்றேன். ஆ. இப்ப நம்ம மூளையில இருக்கிற தகவல்களை அப்படியே ஹார்ட் டிஸ்க்கு மாத்தி அப்புறம் தேவைப்படும் போது மூளைக்கே மறு டிரான்ஸ்ஃபர் பண்ற டெக்னிக்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டும் இன்வால்வ்மெண்ட்டும் உண்டு. ஓ, உதாரணத்துக்கு ஒருத்தரோட மெமரிகளை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடுவோம். திடீர்னு எதிர்பாராத விதமா அவருக்கு பிரெயின் டெட் ஆகிடுச்சுன்னா அவருக்கு வேற ஒரு மூளையை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த மூளையில ஏற்கனவே இருக்கிற மெமரிகளை எல்லாம் வைப் அவுட் பண்ணி எடுத்துட்டு ஏற்கனவே நாம ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணின மெமரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அப்ப பிரெயின் டெட் ஆனவரோட பிரெயினுக்கு நாம உயிர் கொடுத்து அவர் மறுபடியும் பழைய ஆளாவே நடமாட முடியும். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல டாக்டர்? சூப்பர் தாட், சூப்பர் தாட், சூப்பர் தாட். நடக்கலாம், நடக்கணும். இன்னொன்னு கேள்விப்பட்டேன் டாக்டர், ரஷ்ய கோடீஸ்வரர் ஒருத்தர் சாகாம இருக்கவே முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். நானும் படித்தேன். அதை நீ தெரிஞ்சுக்கிட்ட வகையில் விவரமா சொல்ல. ஓ எஸ், இப்ப நான் சொன்ன விஷயம் மாதிரி தான். தன்னோட மூளையில பதிஞ்சு கிடக்கிற தன்னுடைய நினைவுகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் தினமும் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுவாராம். ஒரு கட்டத்துல குளோனிங் டெக்னிக்கையும் பயன்படுத்துவாராம். அவர் இறந்ததும் அவரோட மறு பிறவியா அந்த குளோன் செயல்பட அந்த உருவத்தோட மூளைக்குள்ள ஹார்ட் டிஸ்க்ல சேகரிச்சு வைக்கப்பட்டிருந்த நினைவுகளை பதிய வைப்பாங்களாம். அவர் இறந்த போது விட்ட இடத்திலிருந்து அந்த சிந்தனைகள் செயல்பட்டு அந்த சின்ன வயசு உடலுக்குள்ள வயசானவருக்குள்ள பெரிய அனுபவங்கள் நிறைஞ்சி 200 கோடீஸ்வரர் உருவாயிடுவாரு. எக்ஸாக்ட்லி. ஆமா, விட்ட இடத்துல இருந்து தொடர முடியும். வேற வேற உடல், வேற வேற மூளை, ஆனா அதே மனிதர். அவரோட எண்ணங்கள் இறப்புனால தொடர்பு அருந்து போகாம தொடர முடியும். இப்போதைக்கு கனவு மாதிரி தோணாலும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, சில பேருக்கு பிறவிலேயே வரக்கூடிய இசை, ஓவியம், படிப்புங்கிற திறமை எல்லாத்துக்கும் விளக்கமா சொல்லலாம். அப்போ புராண ரீதியில சொல்லப்பட்டதுக்கு எதிர்காலத்துல சயின்ஸ் ரீதியா நிரூபணம் ஆகலாம். எனவே உன்னோட இந்த தாட்டுக்கே கன்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டாக்டர். அது மட்டும் இல்ல, இப்போ மூளை சம்பந்தமா உலகம் முழுக்க சைலண்டா பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. மூளைக்குள்ள சிப்புகளை வச்சு அது மூலமா ஞாபக மறதியை சரி பண்றது, கண் பார்வையை மீட்கிறதுன்னு பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஓகே வினோத், நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே. மியூசிக்கை கண்டினியூ பண்ணு, டிராயிங் பண்ணு, கலர்ஸ் வச்சு மூட மாத்திக்க. உனக்கு மனசை ஈர்க்கிற ஸ்லோகத்தை சொல்லு, கேளு. அது ரொம்ப சீக்கிரம் நல்லது பண்ணி நீ நினைச்சதை சாதிக்க உதவும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். வரேன். ஓகே வினோத், டேக் கேர். தேங்க்யூ so much டாக்டர். பை. என்னப்பா பண்றாங்க? சீக்கிரம் வாங்க. கையில் மல முறிஞ்சிருக்குப்பா. புருஷனுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கங்க ஐயா. என்ன பவித்ரன் சார், என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? அது ஆக்சிடென்ட் பேஷண்ட்டாம். லாரி ராங் ரூட்ல வந்து அடிச்சிருக்கான் டாக்டர். வலது கை பயங்கர டேமேஜாம். எடுத்துட்டோம்னு பேசிக்கிட்டாங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சார். என்ன பண்றது, கையை எடுத்துதான் ஆகணும். ஆனா ஃபேண்டம் லிம்புங்கிற பிரச்சனை இந்த ஆளை கொஞ்ச நாளைக்கு திண்டாட வைக்கும். அது ஒரு மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாவும் இருக்கும். மூளைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப டெலிகேட் ஆனது. இப்ப பார்த்தோமே ஒரு ஆளை இவ மாதிரி ஒருத்தருக்காகி கையை எடுத்துட்டாங்க. ஆனா இல்லாத கையால அவன் எல்லாத்தையும் தொட முயற்சி பண்ணான். இல்லாத கையில அரிப்பு ஏற்பட்டு அதை சரி பண்ண முடியாம திண்டாடினான். எப்படி இல்லாத கையில அரிப்பு சரி பண்ண முடியும்? சரி டாக்டர், அதுக்கு என்ன பண்ணனாங்க? அவன் உடம்புல பல இடங்கள்ல சொரிஞ்சு விட ஆரம்பிச்சாங்க. தாடை கிட்ட சொரிஞ்சதும் அரிப்பு அடங்கிருச்சு. அதுதான் கேக்குறேன், எப்படி அது சாத்தியம் டாக்டர்? நரம்பு மண்டலமும் மூளையும் இணைஞ்சு செய்யற ஆச்சரியம் இது. உதாரணத்துக்கு சில கால்குலேட்டர்ல 1 அமுக்கினாலும் 1 விழும், 5 அமுக்கினாலும் 1 விழும். அதாவது சர்க்கியூட் போர்டு தயாரிக்கும் போது சால்டரிங்ல வர சின்ன பிசுறுகள் அந்த மாதிரியான இணைப்பை கொடுத்துரும். அது மாதிரி உடல்லையும் நரம்பு வலை அமைப்புல இந்த மாதிரி கிராஸ் வயரிங் உண்டு.
அது இருக்கிறதால தான் கை இருக்கும்போது அரிக்கிற அதே இடத்துல கை இல்லாத போதும் அரிக்குது. ஆனா அந்த கிராஸ் ஒயரிங்கோட இன்னொரு இடத்தை வருடும் போது இல்லாத கையோட அரிப்பும் அடங்கிடுது. என்ன டாக்டர் இது? என்னால ஆச்சரியத்தை அடக்கவே முடியல. சிலருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் போது நினைவு இருக்கும், ஆனா அடுத்த வினாடி மறந்துடும். சிலருக்கு சிரிக்க ஆரம்பிச்சா சிரிப்பை அடக்கவே முடியாது. நம்ம வலது பக்க மூளை உடலோட இடது பகுதியை கட்டுப்படுத்துதுன்னும் இடது பக்க மூளை வலது பகுதியை கட்டுப்படுத்துதுன்னும் ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா. ரெண்டும் ஒருங்கிணையாத போது வலது பகுதி போடுற உத்தரவை இடது பகுதி சரியா பண்ணாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வலது பகுதி கைக்கு ஒரு பொருளை தூக்க உத்தரவு போட்டா இடது பகுதி அந்த பொருளை கை நழுவ விட்டுடும். ஏடாகுடம் தான். ஓ, அப்படி கூட ஆகுமா டாக்டர்? ஆகும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு சூரியகாந்தி பூவோட படம் வரைய சொன்னா அவர் ஒரு பாதி படத்தை வரைவார். பூவோட வட்டம் கம்ப்ளீட் ஆகாது. ஆனா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணி காட்டினீங்கன்னா, ஆமா நான் தான் தப்பா வரைஞ்சிட்டேன், இதான் சரிம்பாரு. ஆனா மறுபடி வரைய சொன்னா முதல்ல பண்ண மாதிரி பாதி படத்தை தான் வரைவாரு. அடேப்பா, எனக்கு இதுக்கே தலைய சுத்துது டாக்டர். இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. இதே மாதிரி ஒரு லேடிக்கு இன்னொரு பிரச்சனை. அலங்காரம் பண்ணிக்கும் போது வலது கண்ணுக்கு மை வைப்பாங்க, உதட்டோட வலது பக்கம் மட்டும் லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்க. இது மூளையோட வலது பக்கம் ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கப்பட்டதால வந்தவன. இது ஹெமி நெக்லெக்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு கேஸ்ல ஒருத்தர் கண் முன்னால பேனாவை காட்டினா அதை தொடுவாரு. இதுவே ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி அவர் முன்னால வச்சு தலைக்கு பின்னால பேனாவை காட்டினா அவர் கையை பின்னால கொண்டு போய் பேனாவை எடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக முன்னால இருக்கிற கண்ணாடியிலேயே அந்த பேனாவை துளாவிட்டே இருப்பார். நல்ல வேளை, நம்ம அதிர்ஷ்டம். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் வினோத்துக்கு ஏற்படலை. அவனை பொறுத்தவரை நாம் அவனோட ஒரிஜினல் அப்பா அம்மா இல்லைன்னு தோணுதே தவிர அவனுக்கு மற்றதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏஐ பத்தி தெளிவா பேசுறானே. ஆமாங்க, அவனுக்கு இந்த பிரச்சனையும் சீக்கிரமா சரியா போகணும்னு நாம ஆண்டவனை வேண்டிக்குவோம். அவனுக்கு அடி பலமா இல்லாததால அதிர்ச்சி ஏற்பட்டு அது அவன் மூளையை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அதுவும் வெளியே தெரிகிற மாதிரியான அடி இல்லை. அந்த ஷாக் சரியாயிடலாம். மூளையோட கார்டெக்ஸ் பகுதியில தான் சின்ன பாதிப்பு இருக்கும். அவன் தலையில இடிச்சுக்கிட்ட அப்புறம் படிப்புல ஆர்வம் அதிகமாச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இதுவும் ஒரு இம்பாக்டா இருக்கலாம். டாக்டர் உங்க வாக்கு அப்படியே பலிக்கட்டும். ஆமா டாக்டர். இவனுக்கு இப்போதானே கம்மியான ஷாக் ட்ரீட்மெண்ட்டு, ஆடியோ தெரப்பி, ஆர்ட் இம்பேக்ட், அவனோட மியூசிக், அவனுக்கு நம்பிக்கை இருக்கிற மந்திர ஒலிகள், நாம் அவங்ககிட்ட பதட்டம் இல்லாமல் நடந்துக்கிறது, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் வந்து பார்க்கறதுன்னு அப்படியே மூளையில் சின்ன சின்ன சலனங்களை உண்டாக்கி அப்படியே சரி பண்ணிடலாங்க. அப்படி நடந்த எங்களை விட சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது டாக்டர். இப்போ நான் ஒரு சின்ன ட்ரிக் பண்றேன். நீங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அவனை பார்க்க வரதா சொல்லுங்க. ஓகே டாக்டர். என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு பேச்சோட பேச்சா சொல்லுங்க. ஆ. அதுக்கு முன்னால உன்னை பார்த்துக்க வச்சவங்களை திருப்பி அனுப்பிடுறேன்னு சொல்லுங்க. பிறகு அவங்கிட்ட சொன்ன ட்ரெஸ்ல அவனை பார்க்க வாங்க. ஓகே டாக்டர் டாக்டர் சீக்கிரம் வாங்க. வினோத் மயக்கமாகி கீழே வந்துட்டாரு. டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. டாக்டர் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். வரேன். இப்போ என்ன ஆக போகுது கடவுளே, தெரியலையே. இப்போ என்ன ஆக போகுது தெரியலையே. வினோத், என்னாச்சு டாக்டர் இவனுக்கு? என்னாச்சுங்க இவனுக்கு? இப்போ ஏதாவது புது பிரச்சனை வந்திருக்கா? இன்னும் மயக்கமாவே இருக்கானே டாக்டர். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது சார். ஒண்ணு இருக்காது. கொஞ்சம் இருங்க. ஒண்ணுமே புரியல. சும்மா இருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நர்ஸ், நீங்க பார்த்தப்ப எப்படி இருந்தா வினோத்? டாக்டர் காலையில ரிப்போர்ட் சார்ட் எழுத வந்தப்ப கீழே மயங்கி கிடந்தாரு. கூப்பிட்டா கண்ணை திறக்கவே இல்ல. அட்டெண்டர்ஸை கூப்பிட்டு தூக்கி கட்டில்ல படுக்க வச்சோம். அப்புறம் டியூட்டி டாக்டரை உடனே கூப்பிட்டேனே. எஸ் டாக்டர், ஒருவேளை தலை சுத்தி கீழே விழுந்திருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அடிபட்ட அடையாளம் எதுவும் இல்லை. மிஸ்டர் பவித்ரன், இவரை தனியா விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க? இல்ல டாக்டர், ஆக்சுவலா நான் தான் அவங்களை வெளியே கூட்டிட்டு போனேன். ஏன்னா இங்க பேசினா இவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு வெளியே போய் பேசிட்டு இருந்தோம். சரி, இவனோட வைட்டல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா? செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் டாக்டர். எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல ஸ்ட்ரெஸ்ல விழுந்திருப்பாருன்னு தோணுது. என்னாச்சு வினோதுக்கு? மயக்கமா? எப்படி இருக்கா இப்போ? ஏதோ மைண்ட்ல ஒரு போராட்டம் நடந்த மாதிரி தெரியுது. பார்க்கலாம். நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்ல ஏதோ ஒண்ணு இல்ல எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி வினோத்துக்கு தெளிவு வந்த மாதிரி தோணுது. என்னமோ சொல்றானே, என்னன்னு கேட்போம். ஆஹா, இவனுக்குள்ள அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கு. அது நல்லதா முடியும்னு நம்புவோம். பவித்ரன் மேடம், 2 பேரும் கண்ணில் படுற மாதிரி நில்லுங்க. சரிங்க சார். கண்ணை திறக்க போறோம். வினோத், வினோத்,
இங்க பாருப்பா, அம்மா வந்திருக்க பாருப்பா. இங்க பாருப்பா, அம்மாவை தெரியுதா உனக்கு? கண்ணா பாருப்பா. வினோத், என்ன பாருப்பா, இந்த பாரு அப்பா வந்திருக்காங்க. இருங்க 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 இருங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மறுபடியும் அவனுக்கு ஷாக் கொடுக்காதீங்க. இருங்க இருங்க வினோத், இருங்க. வினோத், இங்க பாருப்பா, இங்க பாருப்பா. நீ நல்லா நான் அம்மா வந்திருக்கேன், என்ன பாருப்பா. என்ன பாருதா பாரு, அப்பா வந்திருக்காங்க. ஏன் 2 பேரும் அழுறீங்க? இல்ல இல்ல, நாங்க இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம்ப்பா. உனக்கு ஒண்ணு இல்லையா, நீ நல்லா இருக்கல்ல? இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்களை மாதிரியே இருந்தவங்க 2 பேரும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அழாதீங்க அழாதீங்க. டிக்கெட் கிடைக்காம தானே உங்களால வர முடியல. ஆமாப்பா. ஆனா நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது நீங்க வீட்டில் தானே இருந்தீங்க. அப்புறம் எப்படி டெல்லி போயிருக்க முடியும்? கடவுளே, எனக்கு ஒரே தலை சுத்தலா இருக்கு, ஒண்ணுமே புரியல. மிஸ்டர் வினோத், நீங்க இப்ப எதுவும் யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா வினோத், உங்க அப்பா அம்மா வந்தாச்சுல்ல, இனிமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையே. டாக்டர், ரெஸ்ட் எடுக்க ஏதாவது மெடிசன் கொடுங்க. எஸ் ஷூர். ஓகே, நம்ம வெளியே இருப்போம். பவித்ரனும் மிஸ்ஸஸ் பவித்ரனும் வினோத் பக்கத்துலேயே இருக்கட்டும். அது கொஞ்சம் அவரை காம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் கோ. வினோத், 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 இப்படி பாருப்பா. பயப்படாதீங்க, எனக்கு சரியா போயிடும், சரியா போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இப்ப ஒண்ணுலேப்பா நல்லா இருக்கேல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடவுளே, என் பிள்ளைய நல்லா கிட்டப்பா, நன்றிப்பா. வினோத், அப்படியே உங்க அப்பா அம்மா வயத்துல புளியை கரைச்சிட்ட கொஞ்ச நேரத்துக்கு. அவங்கள டூப்ளிகேட் அப்பா அம்மான்னு சொல்லி அப்புறம் ஒரிஜினல் அப்பா அம்மான்னு மாற்றி ஒன்றை நாங்கள் நடிக்க வச்சு அவங்கள நடிக்க வச்சு, ஆக்சுவலாக நானும் டாக்டர் முகுந்தும் ஆக்சுவலாக உண்மையில் உன்னோட நாங்கள் தான் 2 பேரும் தலையை பிச்சுக்கிட்டோம். பட் இவ்வளோ சீக்கிரம் நீ க்யூர் ஆயிருக்க. ஆனால் எப்படி ஒன்னால் ஒரிஜினல் அப்பா அம்மாவை டூப்ளிகேட் அப்பா அம்மான்னு சொல்ல முடிஞ்சது? ஆமாம் டாக்டர், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியம்தான். சரி, ஓகே ஓகே ஓகே, இனிமே அதை பற்றி பேசவோ யோசிக்கவோ வேண்டாம். ஓகே வினோத், உங்க ஒரிஜினல் அப்பா அம்மா வந்து சேர்ந்துட்டாங்க இல்லையா, அது போதும்ல? ஆமா, கண்டிப்பா டாக்டர். ரமநாத், நம்ம ட்ரீட்மெண்ட்டும் அவனோட அதிர்ஷ்டமும் சேர்ந்து வினோத்தை மீட்டுடுச்சு. அவன் இனி ஐஐடி படிப்பையும் அவனோட ஏஐ கனவையும் தொடரலாம் இல்லையா? நிச்சயமா டாக்டர், அவன் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா டாக்டர். ஐஐடியில் என்னுடைய படிப்பை தொடர்ந்து அதனுடைய ஆராய்ச்சியிலையும் நான் ஈடுபட போறேன். ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரியாவில் பல தரப்பட்ட ரிசர்ச்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்பிக்கை தரக்கூடிய பெரிய முன்னேற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய பல கொடுமையான வியாதிகளுக்கு விடை பெற முடியும். அந்த ஆராய்ச்சியில நானும் என்ன பங்கு பெற செய்து இந்த மனித குலத்திற்கு பெரிய சேவை நிச்சயமா செய்வேன். டாக்டர், உங்க 2 பேருக்கும் நாங்க என்ன செய்ய முடியும்னே தெரியல டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்ககிட்ட நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. ஒரு விஷயம் மிஸ்டர் பவித்ரன், உங்க மக வினோத் கிட்ட நாங்க நிறையவே எதிர்பார்க்கிறோம். என்ன டாக்டர், சொல்லுங்க, கண்டிப்பா செய்றேன். கண்டிப்பா செய்வியா? கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா செய்வியா? கண்டிப்பா டாக்டர். சரி, ஓகே. உன்னோட ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சதும் என்னோட குளோன் ராமநாதனை நீ உருவாக்கணும், செய்வியா? ஏய், என்ன விளையாடுறீங்க? என்னோட குளோன் வரணும் வினோத், இதே அறிவு அனுபவம் தொடரணும். ஓகேயா? கண்டிப்பா. என்னோட முயற்சி வெற்றி அடைஞ்சா நிச்சயம் பண்ணுவேன் டாக்டர். ஓ கிரேட். நல்ல அறிவும் அனுபவமும் கட்டாகாம தொடரணுங்கிற உந்துதல் எனக்குள்ள ஆழமா இருக்கு. ஓ, அப்படி வரியா நீ? That's fine, that's fine. அப்போ க்ளோன் வினோத் எங்க கூட இருப்பான்னு சொல்லு. ஓ, that's awesome. இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க, ஆனா என் மனசு பட்ட பாடு இருக்கே, அடே அப்பா, எப்படியோ என் புள்ள சரியாயிட்டாங்கிற அந்த ஒண்ணு எனக்கு போதும். மூளையை பத்தி 1000 பேர் ஆராய்ச்சி 1000 பண்ணாலும் ஒரு தாயோட மனசை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க சொன்னீங்களே, மூளையை பத்தி 1000 பேர் 1000 ஆராய்ச்சி பண்ணினாலும் அது தாயோட மனசு புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், மூளையை பத்தி புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா. இப்போ இவனுக்கு வந்திருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனையா வந்தது, தீர்ந்துருச்சு. ஆனா எத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்டு இந்த விஷயத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அதான் சொல்றேன். அதாவது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒரு மூளை. அதை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, நம்மளோட கடமை. அப்போ தான் நாம்
மூளையோட இருக்கோன்னு உலகத்துக்கு புரியும். Drama than true, that's great. சரியா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நேயர்கள் இதுவரை யாதும் நீயே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜி. நிஷா நந்தினி. இதில் நடித்தவர்கள் யுவராணியாக டி.எஸ். லலிதா, டாக்டர் ராமநாதனாக வி. கோவிந்தராஜன், வினோதாக அருண் சந்தீப், பவித்ரனாக ஜி. உதயகுமார், நர்ஸாக டி.கே. மீனாட்சி, டாக்டர் முகுந்தாக என். மதன் சந்தர், இன்ஸ்பெக்டராக ஏ. ராஜேந்திரன், டியூட்டி டாக்டராக இ.எம்.எஸ். முரளி, ஆம்புலன்ஸ் ஊழியராக சரத்குமார் ஆகியோர். தொகுப்பு டி. சுஜின்குமார். அமைப்பு ஜே. ஜெயா எஸ். அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.